அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ பாத்திரங்கள் எல்லாம் எவ்வளோ வேணும் பாத்திரங்கள், கொஞ்சம் கூட பாத்திரம் கிடையாது சொன்னானா? தேவன்ட்டு தான் சொல்கிறான். தொட்டாரா? தொட்டானா? நீங்கள் எப்படி? அவரை அப்படி தான் தொட முடியும். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு அப்பா கோலும் கையுமா தான் போனேன். அது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு கோலும் கையுமா போனேன். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதம் சொன்னது போல் ஈசாக்கு அறியாதபடி ஏசா என்று நினச்சி யாக்கோபை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு சொல்கிறான், நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருக்குது, அப்பா ஆசீர்வாதம் இருக்குது. மறுபடியும் போகிறப்ப கர்த்தர் தரிசனமாகி டாடியை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருக்கு. ஆனால் துவக்கம் என்ன? ஆசீர்வாதம் அப்பா சொன்னதும் கடவுள் சொன்னதும் அவனுக்குள்ளே இருந்தாலும் போகிறப்ப கோலும் தடியுமா போகிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். பகலில் வெயில், இரவில் குளிர், அதில் வேதனைப்பட்டான். ஏதாவது மிருகம் வந்து ஆடை பிடிச்சிக்கிட்டு போனால் லாபான் அதை கொடுறான்னு கேட்குறானா? எவ்வளோ டேஞ்சர் ஃபுல்லோ. சில பேரை கொண்டு இப்படி தான் உங்களை மறுரூபப்படுத்துகிறாரு, அதை கொடுறான்னு கேட்குறானா? பகலும் வெயில் என்னை வேதனைப்படுத்துச்சு. 20 வருஷம் என்ன இல்லை, 20 வருஷம் சம்பளம் தராமல் வேலை பண்ணேன். 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். இன்னைக்கு தரேனுமா தரமாட்டான். 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். ஐயா, கர்த்தர் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யார்கிட்ட சொல்கிறான்? மனைவி மகன்கிட்ட சொல்கிறான், இப்படிலாம் நடந்துச்சு, உங்கள் அப்பாவுடையதை எடுத்து தேவன் எனக்கு கொடுத்தார். 10 முறை உங்கள் அப்பா சம்பளத்தை மாற்றினான். என் உங்கள் மாமனார் லாபான் மாதிரி இருக்கவே மாட்டா. லாபான் மாதிரி யாராவது மாமனார் இருந்தால் இன்றைக்கே படம் திருப்பிடு. இவர் ஏமாளி பையன். யார்? கண்ணில் ஆசைப்பட்டு அங்கே ஏமாற்றி விட்டா. பார்த்தா காலையில் பார்த்தா லேயாள் கண்ணை ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, இல்லை எங்கள் வழக்கம் இல்லை. சரி சொல்லி உங்கள் அப்பா இதை எடுத்து தேவன் எனக்கு கொடுத்தார். வேதத்தை விசுவாசிக்க செயல்பாட. யார் இதை எடுத்து யார் உன்னை ஏமாத்தினானோ, யார் வஞ்சித்தானோ, அவன் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுப்பான்.